உலகெங்கும் வாழும் இறை அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வழக்கமாக நாம் ஒரு சமய விழாவாக கொண்டாடுவோம். ஒவ்வொரு சமய விழாவையும் சமூக பார்வையோடு சிந்திக்கலான்னு எனக்கு கற்றுக் கொடுத்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். ஒரு நாயனாருடைய குரு பூஜை அப்படின்னு சொன்ன உடனே அபிஷேகம் பண்ணுவோம், சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டார். அவர் குளம் வெட்டினாரப்பா, நாம ஏன் குளம் வெட்டக்கூடாது அப்படின்னு கேட்டார். இன்னொரு நாயனார் கண்ணப்ப நாயனார், அவர் கண்ணு கொடுத்தாரப்பா, நாம ஏன் கண்ணு தானம் கொடுத்து கண்ணப்ப நாயனாருடைய குரு பூஜையை கொண்டாடக்கூடாது அப்படின்னு கேட்டார். அப்போது எனக்கு இப்போ தோணுச்சு, திடீர்னு விநாயகர் சதுர்த்திங்கிறது என்ன, தடங்கல்கள்லேருந்து வெளியே வர்றது. விக்ன விநாயகர், விக்னேஸ்வரர் அப்படிம்போம். அப்புறம் நீங்கள் விநாயகருடைய வழிபாட்டில் ஒரு சில அழகான பகுதி இருக்குது. அவர் நர்த்தன விநாயகர், அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். ஆல்வேஸ் ஹீ இஸ் ஹாப்பி. அது வாழ்க்கையை நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். சுமுகாய நமக அப்படின்னு இருக்கு. அதாவது முகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிரசன்ன வதனம் அப்படின்னு அவரை கொண்டாடுவாங்க. முகம் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஃபேஸ் இஸ் அவர் விசிட்டிங் கார்டு. நம்ம போகிற இடத்துல முகம் தான் பளீர்னு இருந்தால் தான் நம்மளை மதிக்க ஆரம்பிப்பாங்க இந்த உலகத்தில். பொண்ணு பார்த்துட்டு வந்தால் பொண்ணு எப்படிப்பா, பொண்ணு முகம் பூ மாதிரி அப்படின்னா பார்த்தா உம்முன்னு இருந்தது. என்னப்பா பூ மாதிரின்னு சொன்னால் இப்படி உம்முன்னு இருக்கு, என்ன வாழைப்பூ மாதிரி அப்படின்னா. வாழைப்பூ மாதிரினா வடை போடலாம், வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படின்னு. பூ மாதிரி தான் மலர்ந்து இருக்கிறது. பிரசன்ன வதனம், சுமுகாய நமக, இப்படி எடுத்துக்கலாம். இல்லை, நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், அதுக்கு அடையாளம் சந்தோஷமாக இருக்கணும். ஆனந்த விநாயகர், நர்த்தன விநாயகர். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதை நோக்கி வழிபாட்டு செலுத்துகிறோமோ அந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கணும். ஒரு கான்செப்டை எடுத்துக்குவோம். வாழ்க்கையில் தடையும் கஷ்டமும் வராமல் இருக்குமா? விக்ன ஈஸ்வரர். விக்னம்னா தடைகளை நீக்குபவர்னா. தடையை நீக்கினா தான் நம்ம சரியான கடவுள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு. எங்க 8 வயசுல ஒருத்தருக்கு போலியோ அவர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் வாங்க முடியுமா? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 8 வயசுல போலியோ நோய் தாக்கி கால்கள் இழந்து போன ஒருத்தர் மருத்துவராக வேண்டும் என்ற கனவை நனவாக்கினார். எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. சுரேஷ் அத்வானி அவர் பேர். வீல் சேர்ல தான் வாழ்க்கை. ஆனால் மருத்துவம் படித்து புற்றுநோய் சிகிச்சையில் எக்ஸ்ட்ரீம் நிபுணராக மாறி இந்த ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் பண்ணி பத்மஸ்ரீ பத்மபூஷன் பட்டமெல்லாம் வாங்கியவர் யாரு? 8 வயதில் போலியோவால் பாதிக்கப்பட்ட ஒருவர். அருணிமா சின்ஹா அப்படிங்கிற பொண்ணு வாலிபால் பிளேயரில் கனவோடு இருக்கிறவங்க. ரயிலில் கால் துண்டாய் போச்சு, அதை தாண்டி ஜெயிச்சாங்களே. சுதா சந்திரன் கால் இழந்தவங்க ஒரு மிக புகழ்பெற்ற நடிகையாக, நாட்டிய தாரகையாக தன்னை ஆக்கிக்கிட்டாங்களே. யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? சார் கிரீஷ் சர்மான்னு ஒருத்தரை பற்றி படித்தேன். அவர் ஒரு ரயில் விபத்தில் காலை இழந்துட்டாரு. காலை இழந்துட்டா குழந்தை வீட்டோட முடங்கி கிடக்க வேண்டியது தானே. ஆனால் பேட்மிண்டன் விளையாட பழகிறார். ஒத்த காலோட பேட்மிண்டன் விளையாட பழகிறார். மைதானம் முழுக்க சுற்றி ஆடக்கூடிய வலிமையை அவர் பெற்றார். இது மாதிரி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை படிக்கும்போது எத்தனை தடை வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு நின்று ஜெயிச்சவங்க எவ்வளோ பேர். கொலம்பஸை பாராட்டணும். எங்கேயோ இருக்கிற கொலம்பஸை சொல்கிறோம், எங்கேயோ இருக்கிற மேரி கியூரியை சொல்கிறோம். நம்ம இந்தியாவுக்குள்ளேயே அது மாதிரி எல்லா கஷ்டங்களையும் தாண்டி ஜெயிச்சாங்கல்ல. அவங்களாம் விநாயகர் சதுர்த்தியை வித்தியாசமாக கொண்டாடினவங்க. தடைகளை தாண்டி நம்ம எப்படி ஜெயிக்கலாம்? தடங்களுக்கு வருந்துகிறோம்னு வருந்தாமல் தடங்களில் தடங்கள் பதிப்போம் அப்படின்னு அதில் காலை பதிச்சு நின்று மேலே வரணும். அதுக்கு என்ன வேணும்? இப்போது வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நம்ம ஈடுபடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜெயிக்கிறதுக்கு 100% நமக்கு வேணும்னா நம்ம ஏன் ஜெயிக்கிறது இல்லைங்கிறத பற்றி ஒரு ரிசர்ச் அழகாக போட்டிருந்தான். முதல் 10% கூட்டத்தில் எப்படிப்பட்டவங்க, நான் இதை செய்ய மாட்டேன், அந்த 10% ஒதுங்கிடும். இப்போ 90 தான் நிற்கும், நான் இதை செய்ய மாட்டேன். அடுத்தது 20% என்ன, என்னால் இதை செய்ய முடியாது, செய்யணும்னு நினச்சா கூட என்னால் செய்ய முடியாது சார் அப்படின்னு. அடுத்த 30%. இப்போ நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே 30% அடைஞ்சு ஜெயிச்சுக்கிட்டே போகிறீங்கன்னு அர்த்தம். எப்படி செய்யறதுங்கிறதே எனக்கு தெரியாது சார், அதில் ஒதுங்கி போயிடும். எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது சார். அப்புறமா ஜெயிக்கிறவங்க அதுக்கு மேலே 10% சேர்த்துக்கிறவங்க, நான் இதை செய்ய விரும்புகிறேன் அப்படிம்பாங்க. 40 மார்க் அவங்கெல்லாம் ஆவரேஜ். நான் இதை செய்ய விரும்புகிறேன் அப்படிம்பாங்க. 50 மார்க்கு யார்? இதை எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்க.
60 மார்க்கு யாரு? ஆட இதை இப்படி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறது. இப்போ அதுக்கப்புறம் 70 என்னால் முடியும்னு நினைக்கிறேன். இது 7வது படி. 70 அப்படி 70 மார்க்கு உங்களுக்கு. என்னால் முடியும்னு நினைக்கிறேன். 80 என்னால் இதை செய்ய முடியும். 90 நான் நிச்சயமா இதை செய்வேன். அப்புறம் 100 நான் இதை செஞ்சு முடிச்சுட்டேன், சாதிச்சிட்டேன். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் சாதனையாளர் ஆகணும் அப்படின்னா தடைகள் வரும்போது அதை தாண்டி எப்படி மேலே போகணும் அப்படிங்கிற அந்த வித்தையை நாம் கற்றுக்கணும். தடை வராமையாக இருக்கும். கொலம்பஸ் புறப்பட்ட போது எத்தனை பேர் எவ்வளோ விதமாக தடுத்தாங்க. அதை தாண்டி அந்த ஆள் ஜெயிக்கிறாரா இல்லையா? மேரி கியூரிக்கு கையே வெந்து போகிற அளவுக்கு கஷ்டமாக போகுது இல்லை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, தாண்டி ஜெயிக்கலையா? வறுமை. இப்போ ராமானுஜம் இங்கேருந்து போனார், உலக புகழ்பெற்ற கணக்கு மேதையானாருங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஊரை விட்டு கடந்து போகிறதுக்குள்ள எத்தனை தடை. கடல் கடக்கலாமா, உணவு முறை ஒத்து வருமா, நம்முடைய பழக்க வழக்கங்கள் போயிடுமே அப்படிங்கிற கவலை, அந்த ஊரில் சரியாக நடத்துவானான்னு கவலை. ஏன் விவேகானந்தர் எடுத்துக்கங்களேன், தடங்கள் எல்லாமே இருந்தார். எல்லா தடங்களையும் தாண்டி அவர் பின்னாடி ஜெயிக்கலையா வாழ்க்கையில்? அப்போது நம்ம எப்படி எடுத்துக்கணும்? தடங்கல்களை வெல்லுவது விநாயகருடைய வழிபாடு அப்படின்னா நமக்கு இன்னைக்கு உட்காந்து யோசிக்கணும், எதெல்லாம் தடங்களாக இருக்கு. நம்ம ஸ்போர்ட்ஸ் போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம ஏன் போகிறதில்லை? காலைல வாக்கிங் போகணும்னு நினைக்கிறோம், ஏன் போகிறதில்ல? சோம்பலா, தூக்கமா, இல்லை ஒரு கம்பெனியன் நமக்கு இல்லைங்கிறது காரணமா? இன்னைக்கு கண்டுபிடிப்போம். இன்னையிலேருந்து நாம் அந்த தடங்களை ஜெயிச்சு மேலே வருவோம், சாதனை பண்ணுவோம் அப்படின்னு நாம் தான் நம்மளை உருவாக்கிக்கணும். வாழ்க்கையில் சோதனைகள் வராமலே இருக்காது, கஷ்டங்கள் வரா. அதனால தான் விக்ன விநாயகர் அப்படின்னு அவருடைய விழாவையை சங்கடஹர சதுர்த்தின்னு கொண்டாடுறான். அதாவது சங்கடங்களை எல்லாம் அழிச்சு விடுறது அப்படின்னு. சங்கடங்களை அழிக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? முதல்ல மனோபலம் வேணும். அப்புறம் என்ன வேணும்? அறிவுத்திறன் வேணும். முதல்ல மனோபலம் நமக்கு இருக்கணும், அப்புறமா அறிவுத்திறன் இருக்கணும். இதை எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் இருக்கணும். சமய விழாவாகவும் கொண்டாடணும். சமய விழாவில் அருணகிரிநாதர் சொல்றார், விநாயகருக்கு இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புணனை ஏழ் பொறி அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெளரிப்பழம் இடிப்பல் வகை தனிமூலம் மிக்க அடிசில் கடலை பட்சணம் என கொள்ளும். சொக்கியமாக சாப்பிடுங்க, அழகாக பண்ணி இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுங்க. சந்தோஷமாக குழந்தைகள் மகிழ்ச்சியாக சாப்பிடணும். நிறைய விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதில் ஒரு ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்தத்தை மனிதன் வாழ்க்கையில் அடையணும். அதோடு நிறுத்தக்கூடாது. வர்ற தடங்களையெல்லாம் வெல்லும். கால் போனவங்க டான்ஸர் ஆகிறாங்க, போலியோ தாக்குனவங்க பத்மஸ்ரீ பத்மபூஷன் வாங்குறாங்க, ஒரு கால் போனவர் மைதானத்தில் போய் ஆடி ஜெயிக்கிறாரு அப்படின்னா வாழ்க்கையில் வருகிற தடங்கல்களை ஜெயிப்போம். இது வித்தியாசமான விநாயகர் சதுர்த்தி. என்னால் இது முடியாதுன்னு வறுமை காரணம், என்னுடைய அறியாமை காரணம், என்னுடைய முட்டாள்தனம் காரணம், இப்படிலாம் தடங்கள் இருக்குல்ல, எனக்கு போதுமான அளவு ஆள் பலம் இல்லை, இதெல்லாம் தாண்டி நம்ம மேலே வந்தால் அது வித்தியாசமான ஒரு விநாயகர் சதுர்த்தியாக அவங்களுக்கு இருக்கும். ஏன் கொண்டாடுங்களேன், வித்தியாசமான விநாயகர் சதுர்த்தி. தடங்கல்களை வெல்லுவோம், விக்னங்களை வெல்லுவோம். முயற்சியாலும் உழைப்பாலும் இறையருளாலும் நாம் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்த நல்ல காரியங்களை இன்று முதல் செய்து முடிப்போம். இது ஒரு விநாயகர் சதுர்த்தி, ஆனால் வித்தியாசமான விநாயகர் சதுர்த்தி.